மாமனார் ரொம்ப கோபமாயிட்டாரு. வெண்ணிலா இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு சித்தி. நான் வருணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? அதைத்தான் நான் சித்தப்பா அம்மானு 3 பேரும் பேசி பார்த்துட்டோம், தடுத்தும் பார்த்துட்டோம். அவர் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, விஸ்வநாதன் அண்ணன் எடுத்த முடிவுக்கு வெண்ணிலா என்ன சொன்னா? அவளும் கிளம்புறேன்னு சொல்றாளா? இல்ல சித்தி, அவளும் இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிடுவீங்கன்னு தான் சொன்னா. ஆனா அது எதையுமே கேட்கிற மைண்ட் செட்ல மாமா இல்ல. சரி, நான் சொல்றத செய். சொல்லுங்க சித்தி. நேரா விஸ்வநாதன் அண்ணன் முன்னாடி போய் நின்னு, இன்னும் 5 நிமிஷத்துல நான் வருணோட அங்க வருவேன். குறிச்ச நேரத்துல வருண் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுவான்னு நான் சொன்னதா சொல்லு. அண்ணன் போக மாட்டாரு. சரிங்க சித்தி. வானு, உன் புருஷங்காரன் என்னடி ஒரே அடியா இப்படி கெஞ்சினுக்குறான்? ஒன்னையாடி பிரிச்சு கூட்டின்னு போறேன்னாங்க. அந்த வெண்ணிலாவை தானே கூட்டின்னு போறேன்னு சொன்னாங்க. எப்படியோ போகுதுன்னு விட்டு தொலைக்க வேண்டியது தானே. வெண்ணிலாவை அந்த அண்ணாமலையே விட்டு கொடுத்தாலும் கொடுக்கும், ஆனா ஏன் புருஷன் விட்டு கொடுக்க மாட்டான். எங்களை தடுக்காதீங்கம்மா. வெண்ணிலா வா போலாம், தேவையில்லாம எதுக்கு பேசி. சமந்தி இருங்க, இருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வெண்ணிலாவை கூட்டிட்டு போகாதீங்க. இவன் இங்கதான் இருக்கணும். ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு போகாதீங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இருந்தா போதாதுமா, வருணுக்கு மனைவியாவும் இருக்கணுங்கிறது தான் எங்க ஆசை. ஆனா அந்த கொடுப்புனை என் பொண்ணுக்கு இல்லம்மா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, கிளம்புறோம். சித்தி வராங்க, சித்தி வராங்க. ஆமா மாமா, இப்பதான் சித்தி கிட்ட பேசினேன். அவங்க வருணை கூட்டி வந்துட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வருண் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க மாமா. சமந்தி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அண்ணாமலை வந்துட்டோம். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். நல்ல அகுது சம்பந்தி நீங்க சொல்ற கதை. அண்ணாமலை கூட்டின்னு வந்துட்டா மட்டும் உங்க பையன் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டிடுவானா? இன்னொருத்தைய மனசுல வச்சுக்கின்னு முதல்ல இங்க வந்து உக்காருவானா? சொல்லுங்க. இத்தனை பேர் இருக்கும் போதே எஸ்கேப் ஆனவன் எப்படி சம்மந்தி இதுக்கு மட்டும் சம்மதிப்பான்? முன்னாலதான் எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கண்ணால முச்சிங்க, இப்பவும் ஏமாற சொன்னா எப்படி? அப்படி இல்லம்மா, அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். நடக்காத ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா அவ சொல்ல மாட்டா. ஆமா, அவங்க தான் அவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல. நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருணோட வந்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ்.